ஸோ இப்போ மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பேப்பருமே வந்து செப்பரேட்டாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சிபிக்குமரன் சார் தான். ரொம்பவே வந்து என்ஜாயபுளாக அந்த செஷன் கொண்டு போவாங்க. நடுவில் வந்துட்டு எங்களுக்கு சிரிக்கிற மாதிரியும் இருக்கும், அந்த செஷன் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது அப்போ புரிஞ்சுது. ஸோ GS1, GS2 அந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பருமே வந்து எடுத்து ப்ரீவியஸை வந்து எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நார்மலாக எதுவுமே தெரியாதவங்க கூட அந்த கொஷினை வந்து எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எஸ்ஏ ப்ரிப்பரேஷன்லாம் வந்து டாபிக் மட்டுமே எடுத்துக்கிட்டு சார் சொல்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து நிஜமாகவே எஸ்ஏ எழுதும் போது நம்ம வேறு எங்கேயுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்ற அவசியமே இல்லைன்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எஸ்ஏ பேப்பர் முடித்த பிறகு கூட உடனே நான் சாருக்கு கால் பண்ணி நான் இதை பற்றி பேசியிருக்கேன். சார் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு. வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ் ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு நான் எங்கேயுமே வந்து சார் தவிர நான் வேறு எந்த நோட்ஸுமே என்கிட்ட இல்லை, கைடன்ஸ் எதுவுமே இருந்ததில்லை. சார் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் ஆப்ஷனல் எழுதும் போது கூட எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பேப்பருமே எழுதிட்ட பிறகு எனக்கு வந்து சொல்லுவேன், சார் நீங்கள் கொடுத்த டெஸ்ட்லேருந்து வந்த கொஷின்ஸ் மாதிரி இருந்துச்சு சார். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கொஷின் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. என்னால் வந்துட்டு அது நான் ஒரு யூபிஎஸ்சி டெஸ்ட் எழுதுறேன்ற மாதிரி இல்லை, சார் கொடுத்த கொஷின்ஸை படிச்சுட்டு நான் ஒரு ரீடெஸ்ட் எழுதுறேன்ற அளவுக்கு தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ மோர் தென் கான்டென்ட் வந்து அந்த 3 months ஜேர்னியுமே வந்து சார் கொடுத்த பாசிட்டிவிட்டி, அன்றைக்கி வந்து சார் மீட் பண்ணிட்டு போனாலே ரொம்ப பாசிட்டிவாக அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலுமே நமக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லைனா நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டில் வேணால் மிஸ்கைட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து சார் கொடுத்த பாசிட்டிவ் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் பண்ணுச்சு. ஒவ்வொரு நாளுமே வந்து 1-on-1 செஷன் இருக்கும். நம்மளோட டாஃபை வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்குமே எப்படி பர்சனலைஸ்டு அப்ரோச் கொடுக்கணும், அந்த டாஃப்லேருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் நான் ஆக்சுவல் இன்டர்வியூ பண்ணும்போது கூட எனக்கு அது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணுற 1-on-1ஓட இன்னொரு செஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. சாரோட அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்லையுமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அன்றைக்கி மார்னிங் இன்டர்வியூ அன்றைக்கி காலையில் கூட சார் கால் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் இருந்த ஆர்டிகல்ஸ் நிறைய சொன்னாங்க. அதுலேருந்து கூட எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அன்றைக்கி டிரெக்ட்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு பர்சனோட அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்சனோட வெற்றிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது வந்து இதுலேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாவே. ஸோ இப்போ என்னால் வந்துட்டு இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தபோது கூட தொடர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரெச்லேயே ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா சிபிக்குமரன் சாரும் அண்ட் ஆர்வம் ஐஸ் அகாடமி கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு.